மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். சோர்ந்து போகக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது. தொடர்ந்து செய்தீர்கள் என்றால் ஏற்ற காலத்தில் கட்டாயம் அறுப்போம். தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டார். பரியாசம் பண்ண ஒட்டார் என்றால் நான் செஞ்சேன் எனக்கு நடக்கலை அப்படின்னு யாரும் தன்னை சொல்லுவதற்கு தேவன் இடம் கொடுக்க மாட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ கட்டாயம் அறுப்பான். இதெல்லாம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பாங்கிறது எனக்கு பைபிள் படிக்கிறதுக்கு முன்னாடி தெரியும். உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதாங்க. வினையை விதைச்சான் வினையா இருப்பான், தினையை விதைச்சா தினையா இருப்பான். அந்த வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் துன்பம் வந்துச்சுன்னா விதைச்சடா அறுக்கிறடாமா சொல்கிறோம் இல்லையா? இந்த இந்த மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான்ங்கிறது மக்களுடைய மனதில். தீமையை விதைத்தால் தீமை வருங்கிற அறிவு மக்களுடைய மனதில் எல்லாம் ஆழமாக இருக்கு. அது யாருக்குமே மறக்க முடியாத அளவுக்கு இருக்கு. விசுவாசிகளாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையாக மாறி இருக்கிறோம், தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறோம் என்றால் ஒருவேளை தீமையை விதைத்தால் கூட தேவனிடத்திலிருந்து தீமை அறுவடையாக வராது. ஆனால் உலகத்தில் வரும். வருமா? வருமா வராதாங்க? கட்டாயம். ரோட்டில் போய் நின்று ஒருத்தனை போய் சப்புன்னு கணத்தில் அரங்கி போய் சும்மா போகிறவனை பார்த்து அரைஞ்சிட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, 10 பேர் வருவான், கம்போட வருவான். அது என்னது? அறுவடை. ஒன்று விதைச்சவன்னா பல மடங்கு திருப்பி வருகிறது தான் அறுவடை. விதைச்சதே வராதுங்க, விதைச்சதுக்கு மேலே வருகிறது அறுவடை. இதில் மக்களுக்கு ரொம்ப அறிவு இருக்கிறது. ஆனால் எனக்கு நன்மை வரும், நன்மையை விதைத்தால் நன்மை வருங்கிறதுல அதெல்லாம் நடக்காதுங்க. ஆண்டவர் சொன்னார் இல்லையா மார்க்கில், என் நிமித்தமாவது சுவிசேஷ நிமித்தமாவது விதைத்தான் என்றால் 100 மடங்கு தருவேன்னார் இல்லையா? சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அது 100 மடங்குலாம் கிடையாது, அது உருவமாக சொன்னார், அது என்ன ஒரு விளங்கிறதுக்காக சொன்னார். அது 100 மடங்கு கிடையாது, 100 மடங்குங்கிறது ஒரு உருவகம். சரி, உங்கள் இதில் நான் வர்றேன், அது 100 மடங்கு உருவகம். ஈசாக்கு விதைத்தான், 100 மடங்கு அறுத்தான். ஒரு பூமி முழுவதும் உருவமாக இருக்குமா? அது இல்லைங்க, அது ஃபுல்லாகவே உருவகம் தாங்க அப்படிங்களா? ஈசாக்கு விதைத்தான், 100 மடங்கு அறுத்தான், அது உருவகமா? தேவன் தன்னை பரியாசம் பண்ண மாட்டார். மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான்ல. கவனிங்க, சில காரியம் சொல்றேன், எழுதி வச்சுக்கங்க. எல்லாமே விதையில தான் ஆரம்பிக்கிறது. வாழ்க்கையில் ஆரம்பிக்கிற சகல காரியங்களும் விதைகள் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு தொழிலை தொடங்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் ஒரு விதையில தான் ஆரம்பிக்கிறது. ஒரு ஐடியா வருது இல்லையா? அந்த ஐடியாங்கிறது என்னது? அது விதை. ஒரு சர்ச் ஆரம்பிக்க வேண்டும்ங்கிற அறிவு எனக்கு முதல்ல வந்தது, அது விதை. மனதில் வருகிற ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிற எல்லாமே விதையில் வருகிறது. விதை இல்லாமல் வருகிறதெல்லாம் உயிர் இருக்காது. ஒரு காரியம் விதையின் மூலமாக வந்தால் தான் அதில் உயிர் இருக்கிறது. விதையிலிருந்து வரவில்லை என்றால் அதில் உயிர் இல்லை. இந்த கடையில் ஒரு மஞ்சள் கலர் வாழைப்பழம் விற்கிறாங்க தெரியுமா? அதை வாங்கி சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. ஏன்னா அந்த வாழைப்பழம் விதையிலிருந்து வருவது கிடையாது, ஒட்டுலேருந்து வருவது. விதையிலிருந்து ஒரு பழமோ ஒரு பொருளோ வரவில்லை என்றால் அதை நீங்கள் உட்கொள்ளக்கூடாது, அதில் உயிர் கிடையாது. நான் சொன்னது புரியுதா இல்லைங்களா? ஒரு குழந்தை வருகிறது என்றால் ஒரு விதையின் மூலமாக தான் குழந்தை வருகிறது. வாழ்க்கையில் வருகிற எல்லாமே விதையின் மூலமாக வருகிறது. விதை என்பது விலையேறப்பட்டது. நல்லா கவனிங்க. நீங்கள் ஆண்டவரை துதிக்கிறீர்களா? அது ஒரு விதை, அது விலையேறப்பட்டது. ஒருத்தர் ஆவிக்குரிய அட்வைஸ் கொடுக்குறீங்களா? அது விலையேறப்பட்டது. நான் சொன்னது புரியுதா இல்லைங்களா? ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்குறீங்க, அது விலையேறப்பட்டது. ஒருத்தர் நேரம் ஒதுக்கி வார்த்தைகளை பேசுகிறீர்கள், அது என்னது? விதை, விலையேறப்பட்டது. அதனால தான் குடும்பத்தில் பேசும் பொழுது உறவினர்கள், மனைவி, பிள்ளைகள் குடும்பத்தில் பேசும் பொழுது கண்டதை பேசக்கூடாது. ஏன்னா அது விதைகள். மனைவிட்ட பேசும்போது, பிள்ளைகள்கிட்ட பேசும்போது, குடும்பத்தில் பேசும் பொழுது நல்ல வார்த்தைகளை தெரிந்தெடுத்து பேசணும். ஏன்? அது விதைகள். அப்புறம் கண்டதை பேசிட்டு ஏன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, எதை விதைத்தீர்களோ அது அறுவடை வரும். நல்ல காரியங்களை பேசுங்க, தெரிந்தெடுத்து பேசுங்க. எல்லாமே எதில் ஆரம்பிக்கிறது?
விதைகள். இன்னும் குறிப்பாக ஆண்களுக்கு மட்டும் பேச சொல்கிறேன், பெண்கள்கிட்ட பேசுகிறதுல ஜாக்கிரதையாக இருங்க. குறிப்பாக உங்கள் மனைவியிட்ட பேசுகிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுங்க. இதுவும் சீரியஸாக சொல்கிறாங்க. ஆம்பளை மறந்துடுவான், காலையில் என்ன பேசுனாங்கிற சாயங்காலம் கேட்டு பாருங்க, அவனுக்கு தெரியாது. பெண்கள்கிட்ட கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு நீங்கள் நைட்டு பேசுனதை 30 வருஷம் கழிச்சு கரெக்டாக சொல்லுவாங்க. அப்படியே கட்டாயம் சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? அது அவங்களுடைய தன்மை, நேச்சருங்க. அது பெண்கள் உருவாக்கப்பட்ட விதம் அது. அதாவது அவங்களுக்கு இதெல்லாம் முன்னாடி போதிச்சிருக்கேன், யாவருக்கா? ஆண் பெண்ணை பற்றி போதிச்சேன். ஆணுக்கும் பெண்ணுக்குள்ள வித்தியாசம் என்னென்றால், அவளும் ஆண் தான், ஆனால் கற்பப்பை உள்ள ஆண். எ மேன் வித் womb, கற்பப்பை இருக்கிற ஆண். நீங்க என்ன கொடுத்தாலும் விதையா அதை உள்ள கருத்தரித்து குழந்தையா கொடுப்பாங்க. அது எல்லா குழந்தையானாலும் வரும். பிரச்சனை பூகம்பமா கொஞ்ச நாள் கழிச்சு வெடிக்கும். எப்படி வெடிச்சுன்னா, அன்னைக்கு நீங்க சொன்னீங்கம்மா, அன்னைக்கு நாங்க சொன்னேன், இல்லை நீங்க சொன்னீங்க. அதனால கேர்ஃபுல்லா இருங்க. அது பாஸ்டர் எனக்கு புரியலையே, அது அப்படித்தான் ஆண்டவர் படைச்சார். அதனால பெண்ணிட்ட போய் விதைக்கிற வார்த்தைகள் ரொம்ப ஞானமான வார்த்தைகளை தான் விதைக்கணும். கண்டதை விதைச்சிட்டு பின்னாடி பூகம்பம் வெடிச்சிச்சுன்னா அப்புறம் நல்லதை திரும்பி விதைங்க. விதைச்சிட்டு பூகம்பம்லாம் க்ளோஸ் பண்ணுங்க. கவனமாக கவனிச்சிங்க இல்லையா? கவனிச்சிங்கன்னா இல்லையா? நாங்கள் கவனமாக இருங்க. இது ரொம்ப சீரியஸ் பிஸ்னஸ்ஸு. யார்கிட்ட பேச, இப்போ ஆம்பளைங்களுக்குள்ள 1000 பேசிடலாம். நேற்று என்ன பேசுகிறோம்டா ஒன்றும் தெரியலடா, பேசலான்டா தான் இருக்கேன். பொம்பளைகிட்ட பேசுங்க, ஐயோ ரிக்கார்டு கூட அழிஞ்சிரும், இந்த மெமரி கார்டு கூட அழிஞ்சிரும். அந்த மெமரி கார்டு அழிவே அழியாது, அப்படி பதிஞ்சிருக்கும். அதனால் நல்ல வார்த்தைகளை தெரிந்தெடுத்து பேசுங்க.